ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் கிளாஸ் 11th மாசு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த லெக்சர். ஸோ நீங்களாம் தயார்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான செஷன், ஏன்னா நம்ம மார்னிங் கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்களாம் கடைசி வரைக்கும் இருந்து நிறையா நல்ல விஷயங்கள் கற்றுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ சாட்டில் கேளுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா ரொம்ப கம்மி பேர் தான் லைவ் செஷனில் இருக்கீங்க. ஸோ வீல் ஹாவ் அ வெரி ப்ரொடக்டிவ் செஷன். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் பெனிஃபிட் த்ரூ திஸ். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? உமார், வணக்கம் உமார். ஸ்ரீநிதி, நைஸ் டு சி யூ. ராகவி, கௌசி, தீட்சா, ஜெய் சூர்யா, வணக்கம் வணக்கம். நைஸ் டு சி ஆல் ஆஃப் யூ. ரேஹானா. ஸோ பசங்களா, இப்போ நம்ம வில் கண்டினியூ வாட் வி டிஸ்கஸ்ட் இன் திஸ் சாப்டர். இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர், அதனால தான் நான் ஸ்லோவாக சின்ன போர்ஷனாக முடிச்சுட்டு இருக்கேன். ஒர்க் பார் எனர்ஜிக்கு இவ்வளோ லெக்சர்ஸ் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஐ வாண்ட் டு டேக் இட் ஸோ தட் யூ கெட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட் பசங்களா. இதான் நம்மளோட ஒர்க் பார் எனர்ஜி கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான சாப்டர். அண்ட் வி ஆர் ரைட் நவ் இன் த தேர்ட் பார்ட். ஓகே, ஸோ நீங்களாம் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா யூ நோ வாட் டு டூ. அந்த லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. ஸோ நவ் வித் தட் வி வில் கெட் ஸ்டார்டட். சார், இந்த சாப்டர் இன்னைக்கு முடிச்சிருவீங்களா சார்? சுபிக்ஷன், கண்டிப்பாக இன்னைக்கு முடிச்சிருவேன். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஸோ இதுக்கு அப்புறமும் நான் 2 பார்ட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த லெக்சர் ஒரு 12 o'clock வரைக்கும் போகும். அடுத்த லெக்சர் ஐ வில் பிளான் இட் அட் 2 o'clock or 3 o'clock. அதுக்கப்புறம் அடுத்த லெக்சர் நைட்டில். ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு ஹெல்ப் யூ கைஸ் ஃபார் யோர் குவார்டர்லி எக்ஸாம். நிறைய பேர் குவார்டர்லி நாளைக்கு இருக்குது, அதனால தான். ஓகே, ஸோ வாங்க பசங்களா ஆரம்பிக்கலாம். ஸோ முதலாவது நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறது என்னன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. நான் இதை ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜினா இட் இஸ் அ சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா, அதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் வென் யூ ஹாவ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேவா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேற்று தான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னது? இஃப் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத், it just depends on initial and final position, then it is called as a conservative force. So conservative force act over a system la the mechanical energy is conserved. Aதாவது the initial mechanical energy is equal to final mechanical energy. It is always the same. The mechanical energy at any point is going to be conserved. The total sum of potential and kinetic energy at any point is going to be the same. Are you all clear? Did you all like it? ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இங்கே பார்த்தீங்களா, ஒரு பாலை நான் தரையிலேருந்து மேலே தூக்கி போடுறேன். ஓகே, ஒரு பாலை நான் தரையிலேருந்து மேலே தூக்கி போடுறேன், இல்லாட்டி மேலே இருக்க ஒரு பாலை ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த சிச்சுவேஷனில் எல்லா பொசிஷன்லையுமே the total mechanical energy is always conserved. அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்க போறேன். தயாரா? வரீங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் டிரைவ் பண்றீங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷுவலைசேஷன், உங்க எல்லாருக்கும் புரியுற வைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த கான்செப்டை கரைச்சி குடிச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். எப்போ? பிசிக்ஸ்ல இது ரொம்ப முக்கியம் பசங்களா. ஏன்னா எல்லாருக்குமே கான்செப்ட் தெரியும், ஆனா எப்போ எந்த கண்டிஷன்ல அதெல்லாம் மறந்துடுறீங்க. புரியுதா? ஸோ அதை மறக்காதீங்க. when is linear momentum conserved? Linear momentum is conserved when the net external force in that direction is 0. இல்லையா? net external force in that direction is 0. அப்பதான் linear momentum conserved. அதே மாதிரி இங்க எனர்ஜி எப்போ கன்சர்வ்ட்? எனர்ஜி எப்போ கன்சர்வ்ட்னா when you have conservative forces. இந்த மாதிரி கண்டிஷனை தயவுசெய்து பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கண்டிஷனை மறந்துடுறீங்க. You don't even care about the condition. That's when you are going wrong. That's why NEET students, JEE students, they find it hard to solve questions. புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஒரு பாலை மேலேருந்து கீழே விட போறேன்.
அந்த பால் மேலேருந்து கீழே விடுறப்போ இந்த 3 பொசிஷன்ல அந்த பாலோட டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நான் கண்டுபிடிக்க போறேன். நான் கண்டுபிடிக்கிறப்போ அந்த 3 இடத்துலையுமே டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டா ஈக்குவலா இருக்கும். அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி நிரூபிக்க போறேன். நீங்களாம் தயாரா? யார் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியுன்றவங்க சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. தெரியாதவங்க கவலைப்படாதீங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் டிரைவ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். So shall we do it? Are you all ready? Yes. எல்லாரும் தயாரா? சார் நெக்ஸ்ட் எங்க சார் வர போறீங்க? விஸ்வா, the next place is already decided. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் ரிவீல் பண்ண போறேன். The next place for Vati ride is already decided. I will reveal it tonight. Okay? Please wait for it. ஸோ பசங்களா, நாம இப்ப டிரைவ் பண்ண போலாமா? எங்கேயா எனர்ஜி? எல்லாரும் டயர்டா இருக்கீங்க? காலையிலே வா, எல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கீங்களே? எனர்ஜி காமிங்க சாட்ல. மோகனா வெள்ளையா, வெரி குட். ஸ்ரீநிதி, ரேஹானா, சூப்பர், வெரி குட் கைஸ். தட்ஸ் தி எனர்ஜி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். ஸோ வாங்க நம்ம டிரைவ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, பயப்படாதீங்க. இட் இஸ் டப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பால் எடுத்துக்கிறோம். ஒரு பாலை நான் மேலேருந்து டிராப் பண்ண போறேன். சரியா? ஸோ மேலேருந்து டிராப் பண்றப்போ அந்த பால் எப்படி வரும்? அந்த பால் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் தரையில விழுந்துரும் இல்லையா? ஸோ அந்த பால் நான் மேலேருந்து டிராப் பண்றப்போ இந்த பாத் தான் அது ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த பாத்துல நான் சும்மா 3 பாயிண்ட்டை நோட் பண்றேன். 3 பாயிண்ட் நான் பார்க்குறேன். ஸோ ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் நான் பார்க்குறேன். இந்த 3 பாயிண்ட்ல நான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறேன். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னது? இட் இஸ் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ பார்க்க போறேன். ஸோ பசங்களா, பாயிண்ட் ஏல ஐ எம் டிராப்பிங் த பால். டிராப்பிங்னா வெலாசிட்டி இஸ் முட்டை. The ball's velocity is முட்டை. ஏன்னா டிராப்பிங்னா சும்மா பிடிச்சு அப்படியே விடுறது. ஸோ நான் தள்ளி விடல, நான் சும்மா கையை விடுறேன். கையை விட்டா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் முட்டை இல்லையா? டிராப்பிங்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் முட்டை. நான் தள்ளி விடல, நான் எரியல. ஸோ அதனால இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ அட் ஏ த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சார்? வெலாசிட்டி 0னா கைனடிக் எனர்ஜி முட்டை சார். So kinetic energy at A is முட்டை. So பசங்களா, நான் எல்லாமே ஏல கண்டுபிடிக்கிறேன். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லாமே ஏல கண்டுபிடிக்கிறேன். at A தான் நான் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? So at A the kinetic energy is முட்டை. potential energy எவ்வளோ சார்? at A என்ன potential energy சார் இருக்கும்? So பசங்களா, potential energy is the energy stored in a body by virtue of its position, by virtue of its orientation. ஓகேவா? So பசங்களா, இந்த ஏல இருக்க பாலுக்கு potential energy எவ்வளோ? It is because of gravitational potential energy. So the height of the ball from the ground is h. The height of the ball from the ground is h. அப்போ gravitational potential energy is mgh. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சூப்பரா? Did you all love it? எல்லாருக்கும் புரிஞ்சா? வெரி குட் மோகனா. தருண், இதை ஷார்ட்டா எப்படி சார் படிக்கணும்? பசங்களா, இதை நான் எந்த அளவுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாமோ பண்றேன். இதை ஆக்சுவலா ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் உங்க எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் இழுத்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தரேன். அதான் நல்லது ஃபார் யுவர் JEE மெயின்ஸ், ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம், ஃபார் யுவர் நீட். ஸோ அதனால இது ஒர்த் இட். கொஞ்சம் என் கூட சேர்ந்து நீனும் படி, உனக்கும் இது இஷ்டமா இருக்கும். எனக்கு புரியுது, உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம், நீங்களா ஷார்ட்டா படிக்கணும், குயிக்கா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா பசங்களா, எனக்கு உன்னோட எக்ஸாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீ புரிஞ்சுக்கிறியா? ஏன்னா அல்டிமேட்டா உனக்கு முக்கியமான எக்ஸாம் என்னது? 2 தான். ஒன்று போர்டு எக்ஸாம், ஒன்று JEE. இல்லாட்டி ஒன்று போர்டு எக்ஸாம், ஒன்று நீட். ஸோ அதுதான் எனக்கு கண்ணில் படுற 2 எக்ஸாம். அந்த 2 எக்ஸாமுக்கு நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ண போறேன். எனக்கு இந்த ஸ்கூல் எக்ஸாம், நடுவில் வர சின்ன சின்ன எக்ஸாம்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ புரிஞ்சு படிக்க ஆசைப்படு. அப்போதான் யூ வில் டெவலப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் யூ வில் டெவலப் இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட். Okay, very good. So I hope all of you are clear. So பசங்களா, total mechanical energy எவ்வளோ சார்? Total mechanical energy at A எவ்வளோ? It is kinetic energy plus potential energy. It is kinetic energy plus potential energy, which is mgh plus 0. So that is going to be mgh. So the total mechanical energy at A is mgh. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? வேற லெவலா? டப்பாவா? இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, ரொம்ப சப்ப விஷயம். I am telling you, it's nothing. இல்லையா? It is very, very simple. I am sure all of you have understood it. So shall I move forward? Everybody happy? Great, superb.
So இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போய் டிரைவ் பண்ணலாமா? Let's go to point B and point C. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா பாயிண்ட் B லயும் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி முட்டையா தான் இருக்கணும். பாயிண்ட் C லயும் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி முட்டையா இல்ல mgh இருக்கணும். ஓகேவா? So point B லயும் point C லயும் the total mechanical energy should be mgh. அதான் நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா? So let's go to the next point. So point A உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Point B க்கு போலாம். So point B ல first let's find out potential energy. So potential energy என்னது? Potential energy is பசங்களா point B வந்து இந்த இடம். So இந்த இடத்துல இருந்து கிரவுண்டுக்கு எவ்வளவு தூரம்? So மொத்த ஹைட் வந்து h. மொத்த ஹைட் h. இந்த ஹைட் h1. இந்த ஹைட் h1. அப்போ இது எவ்வளோ? இது வந்து h minus h1. சூப்பரா? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? யார் யாரெல்லாம் ஹாப்பி? இந்த ஹைட் அதாவது B ஓட பாயிண்ட்ல இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு ஹைட் வந்து h minus h1. ஏன்னா h வந்து மொத்த ஹைட், h1 வந்து இந்த ஹைட். ஏக்கும் பிக்கும் இருக்க ஹைட். சோ அப்ப பிக்கும் கிரவுண்டுக்கும் இருக்க ஹைட் வந்து h minus h1. சோ அப்ப potential energy is gravitational potential energy which is mg. ஹைட் வந்து h minus h1. மாசா வேற லெவலா? potential energy கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. அசால்ட்டா முடிச்சிட்டோம். ப்ராப்ளமே இல்ல. வெரி குட். You guys are awesome. So இப்போ அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது kinetic energy. அடுத்ததா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது kinetic energy. So இதுல தான் நிறைய பசங்க பயப்படுவாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. So don't worry, it is very very simple. நம்ம அசால்ட்டா kinetic energy கண்டுபிடிக்கலாம். You guys will fall in love with it. Okay? So kinetic energy எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? kinetic energy எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ஜீரோவா இருக்குமா சார்? ஜீரோவா இருக்காது நண்பா. யோசிச்சு பாரு. நீ இங்க பால டிராப் பண்ற, இங்க ஏல பால டிராப் பண்ணா கண்டிப்பா பி வரப்போ பாலுக்கு சம் வெலாசிட்டி இருக்கும். கரெக்டா? நான் ஏல பால டிராப் பண்றப்போ பி வரப்போ அந்த பாலுக்கு கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும். கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா? வெரி குட். துவாரகா விஜய் 10th லைட் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். டெய்லியும் 12 லெக்சர் முடிச்சாச்சு. இன்னைக்கு 13வது லெக்சர். போய் பாரு. லைட் 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் 12 லெக்சர்ஸ் முடிச்சிட்டேன். ஸோ அப்படி பார்க்கலன்னா அதை போய் பாரு. கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு 13வது லெக்சர் 5:30 மணிக்கு இன்னைக்கு ஈவினிங். ஓகேவா? வெரி குட். ஸோ பசங்களா இப்போ எப்படி kinetic energy கண்டுபிடிக்கிறது? kinetic energy வந்து half mv². ஸோ how do I find out velocity? velocity கண்டுபிடிச்சாதான் எனக்கு கேள்வி முடியும். ஸோ பசங்களா let us say, நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். I want all of you to pay attention to me. Okay? So let us say B ல velocity வந்து v, A ல velocity வந்து u. அதான் முட்டை. A ல initial velocity முட்டை, B ல final velocity v. So இப்போ I am going to use the equation of motion. v square minus u square is equal to 2as. So இந்த equation of motion யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த கேஸ்ல acceleration constant. ஓகேவா? So இந்த கேஸ்ல நம்மளுக்கு acceleration constant இல்லையா? Don't you all agree? ஏன்னா நம்மளுக்கு வெறும் gravity மட்டும் தான் இருக்கு. Gravity is a constant at a fixed place இல்லையா? G வந்து acceleration due to gravity 9.8 meter per second. அது வந்து constant இல்லையா? So அப்படி constant acceleration இருந்தா நீ வந்து இந்த மாதிரி equation of motion யூஸ் பண்ணலாம். So அப்போ final velocity square minus initial velocity square முட்டை. ஏன்னா initial velocity A ல முட்டை இல்லையா? is equal to 2 times acceleration என்னது? acceleration is acceleration due to gravity and s என்னது? displacement. So A ல இருந்து B க்கு வரப்போ displacement எவ்வளோ? சார் A ல இருந்து B க்கு வரப்போ displacement h1 சார். வேற லெவலா? மாஸ் பண்ணுமா? So A ல இருந்து B க்கு வரப்போ displacement எவ்வளோ? சார் A ல இருந்து B க்கு வரப்போ displacement வந்து h1 சார். So I have written it clearly. So அப்ப v square is equal to 2gh1. v square equal to 2gh1. அப்போ இந்த v square இடத்துல 2gh1 போடு. So v square இடத்துல 2gh1 போடு. அப்போ 2 cancel ஆயிடுச்சு. எனக்கு என்ன வரும்? mgh1 வரும். So kinetic energy is mgh1. So இப்ப total mechanical energy என்னது? Total mechanical energy is kinetic energy plus potential energy. kinetic energy plus potential energy. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சார், ஆமா சார், mgh வருது சார். வேற லெவல் சார். இப்போ புரியுது சார். போடு சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயரை போடு. வேற லெவலா? Did you all love it? Was it next level? சாட்ல சொல்லுங்கப்பா குவிக்கா. யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் feel free to ask. Otherwise we'll keep moving forward.
Did you all like it? பாத்தீங்களா புரிஞ்சுச்சா வேற லெவல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த பாயிண்ட் பி தான் கொஞ்சம் கஷ்டம் பசங்களா டு ப்ரூவ் தட் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ் அதுக்கு தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லி கொடுத்தேன் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இப்போ நம்ம பாயிண்ட் சிக்கு போலாம் பாயிண்ட் சிலையும் the total mechanical energy is going to be the same it will be mgh the sum of kinetic energy and potential energy will be equal to mgh because for conservative force acting in a system then the total mechanical energy will be conserved okay va very good super பசங்களா so இதாயா நம்மளோட derivation உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் so யாருக்கெல்லாம் புரியலையோ விஷ்ணு லைட்டா வீடியோ பின்னாடி தள்ளி பாருப்பா கண்டிப்பா உனக்கு புரியும் நான் எல்லா ஸ்டெப்புமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் just வீடியோ பின்னாடி புல் பண்ணி பாரு you will be able to follow now let's go forward to the point c ரொம்ப டப்பா பசங்களா ஏனா point c வந்து தரையில so தரையிலனா potential energy முட்டை கரெக்ட்டா potential energy is 0 ஏனா the point c is at the bottom it is at the bottom so potential energy is முட்டை இது almost தரையில இருக்க மாதிரி வச்சுக்கோ it's okay அந்த பால் வந்து தரையில கிரவுண்ட்ல வந்து விழுந்துச்சு so the total mechanical energy is potential energy plus kinetic energy so potential energy நான் first கண்டுபிடிக்கிறேன் it is mg into h வந்து 0 ஏனா பாயிண்ட் c வந்து almost தரையில இருக்கு so h 0 so mg into 0 0 so potential energy கண்டுபிடிச்சாச்சு kinetic energy என்னது kinetic energy is half mv square so இப்ப நம்ம initial velocity a ல எடுத்துக்கோ a ல முட்டை final velocity c ல v ஓகேவா so நான் என்ன யூஸ் பண்ண போறேன் I am going to use the equation of motion v square minus u square equal to 2as ஏன் இதை யூஸ் பண்ணலாம்னா because I have constant acceleration okay I have constant acceleration so start பண்ணும்போது initial velocity 0 தானே yes தருண் start பண்றப்ப initial velocity 0 தான் அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா are you all clear why half வந்து kinetic energy formula half mv square உமார் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா so பசங்களா இங்க வந்து we have constant acceleration because it is free fall under gravity is constant acceleration at a place okay so அதனால தான் I can use equation of motion இல்லனா யூஸ் பண்ண கூடாது when you have variable acceleration when you have variable force you cannot use the three equations of motion please be aware of that எது எப்போ யூஸ் பண்ணனும் தெரிஞ்சு யூஸ் பண்ணு சும்மா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத ஓகேவா so because it is variable acceleration not present here we have constant acceleration that is why I am using this okay so initial velocity 0 final velocity v that is equal to initial velocity 0 final velocity v இல்லையா that is equal to 2 acceleration என்னது acceleration is gravity displacement எவ்வளோ so a ல இருந்து c க்கு வரப்போ displacement is equal to height இல்லையா so v square is equal to 2gh so v square எவ்வளோ the final velocity square is 2gh so v square இருக்க இடத்துல put 2gh v square இருக்க இடத்துல put 2gh so 2 cancel ஆயிரும் so kinetic energy is mgh so what is total mechanical energy is kinetic energy plus potential energy so that will be equal to mgh அட sir வேற level sir இங்கேயும் constant ஆ வருது sir it is equal to what we found out at a at b at c all of them are equal so ஒரு பால் நான் மேல இருந்து டிராப் பண்றப்போ இந்த மூணு பொசிஷன்லயுமே the total mechanical energy is the same that is why energy is conserved when is energy conserved when you have conservative forces acting on the system you cannot conserve energy all the time you can conserve energy only if conservative forces are acting in the system and gravitational force is an example of conservative force spring force is an example of conservative force so இந்த மாதிரி gravitational force spring force இந்த மாதிரி forces act ஆனா அப்போ நீ எனர்ஜி கன்சர்வ் பண்ணலாம் மற்றபடி பண்ண கூடாது ஓகேவா so for variable acceleration what formula do we need to use Nikki for variable acceleration for variable force you need to use integration you need to use differentiation so we use calculus okay that you will learn in 11th and 12th standard so when you come to 11th and 12th you will learn calculus that time for variable force for variable acceleration we will use that okay I hope all of you are clear Nigamanth yes I will do it kandipa I will try to do it Nigamanth ஏனா அடுத்த 3 மாசம் November December Jan is for 12th standard and 10th standard fully okay அதனால தான் இந்த மாசம் ஃபுல்லா I am going to focus on 11th
I will try to cover as much as I can. Next month I will start 12th standard and 10th standard full time. Okay, great. So Pasangala, munadi polaya. I hope you all enjoyed it. So now let's move forward. From the following example, it is very clear that the total mechanical energy of the ball at all the positions A, B and C, it is a constant, it is conserved. Okay, so we can say that the total mechanical energy is conserved if forces doing work on it are conservative. The forces acting in the system, if they are conservative, then we can say that the total mechanical energy is conserved. Okay, I hope you enjoyed it. Please try to solve it, Pasangala. Ellaru tapu solve pannunga. Please try to solve it. It's a nice question. Yaar correct solve pandran paapom. Renuka Devi, Kandipa, 10th I will never forget, don't worry. நம்ம சேனல்லே 10th தான் பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு பேட்ச். 10th தான் ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு, இனியும் வரும், கவலைப்படாத. ஸோ 10th and 12th will be the entire focus for the next 3 months. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. பட் ஆனால் 11th this month I will help, don't worry. ஓகே, விஸ்வா, வெரி குட் விஸ்வா. ஆன்சர் நான் மார்க் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணீங்களா? எல்லாருக்கும் சால்வ் பண்ணி வந்துச்சா? சாய் அக்ஷய், சூப்பர் சாய் அக்ஷய். விஸ்வா, வெரி குட் விஸ்வா, கிரேட். ஸோ நவ் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? எல்லாரும் தயாரா? ஸோ பசங்களா, இது ரொம்ப நல்ல கான்செப்ட். ஐ எம் கோனா டீச் யூ ஹவு டு சால்வ் இட். எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ரைட் நவ். ஓகேவா? ஸோ பசங்களா, a body is falling under gravity. So இது எதுக்கு கொடுத்திருக்கானா, he wants you to understand that you have conservative forces acting. He wants you to understand that conservative forces are acting. So conservative forces acting na, the total mechanical energy is conserved. சூப்பரா? எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சுன்னா சாட்ல போடுங்கப்பா. கொஞ்சம் லேக் இருக்கு, நான் பேசுறதுக்கும் நீங்க சாட் பண்றதுக்கும் ஒரு 20-30 செகண்ட் லேக் இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் immediately respond. I want everybody to be quick. Okay, very good Ashwin, no problem. Soundarya, இந்த செஷன் 11th தான்யா, கவலைப்படாத. 11th I will teach you the entire month of October. நான் இந்த மாதிரி காலையில கிளாஸ் கூட வைக்க போறேன் ரெகுலரா. ஏன்னா I am kind of liking this. நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் குட், ரைட்? ஸோ யாரெல்லாம் முடியுமோ வந்து காலையில கிளாஸ் பாருங்க. அண்ட் ஸ்கூலுக்கு போறவங்க ஈவினிங் வந்து பார்த்துப்பாங்க. சரியா? வெரி குட். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹவ் காட் இட். ஸோ இப்போ பசங்களா, ஏன் இதை நான் சொன்னேன்னா, இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி டோட்டலா கன்சர்வ்ல. ஸோ இப்போ என்ன சொல்றான்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் இஸ் குறைஞ்சிஃபையிங் பை யூ. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் இஸ் குறைஞ்சிஃபையிங் பை யூ. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிஃபையிங் பை யூனா, அப்போ கைனடிக் எனர்ஜி வில் ஏரிஃபை பை யூ. சூப்பரா? வேற லெவலா? ஸோ a body is falling. நான் அந்த பாடியை ட்ராப் பண்றேன். அந்த பாடியை நான் ஆரம்பத்துல இருந்து ட்ராப் பண்றேன். ஓகே, the beginning I am dropping. ஸோ அந்த பாடி ட்ராப் பண்ண பிறகு பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஆ குறைஞ்சிருது. ஸோ இந்த யூ குறையிற பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜியா கெயின் ஆக போகுது. சூப்பரா? ஸோ the gain in kinetic energy is equal to u. இல்லையா? ஸோ kinetic energy gained is equal to u. So gain என்னது? Final kinetic energy minus initial kinetic energy is gain in kinetic energy. இல்லையா? So initial kinetic energy முட்டை. என்னன்னா, I am dropping the body. It is falling free under gravity. Okay, எல்லாருக்கும் புரியுதா? So I am dropping the body. So initial kinetic energy முட்டை. ஓகேவா? So gain in kinetic energy வந்து எவ்வளவு kinetic energy gain ஆயிருக்கு நான் பாடியை டிராப் பண்ணதுல இருந்து. So initially முட்டை அப்படியே கீழே விடுறப்போ it gains some kinetic energy, and the gain in kinetic energy is equal to loss in potential energy. So loss in potential energy is equal to gain in kinetic energy. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா the total mechanical energy is conserved. Got it? So இப்போ நான் ஈஸியா டிரைவ் பண்ணலாம். half
mv square is equal to u. So v square is equal to 2u by m. இல்லையா? So m is equal to 2u by v square. அவ்வளவுதான். So that is the answer. I hope you all enjoyed it. வேற லெவலா? Superb. I hope all of you are happy. So shall we move forward, my dear boys and girls? So இந்த ஃபார்முலா கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுல நீங்க கோச்சிங் போயிருந்தீங்கன்னா, நான்லாம் 9th 8thலே கோச்சிங்லாம் போயிருக்கேன். ஸோ நான் கோச்சிங் போகிறப்ப 8th standard 9th standard எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. Gain in kinetic energy equal to loss in potential energy. Gain in kinetic energy is equal to loss in potential energy. ஆனா பசங்களா, you should understand when you can use this. நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. You can use this only when you have a conservative force acting. Otherwise, you cannot do this. Randomly, you can't say, சும்மா தூங்கி எஞ்சிட்டு, சார் gain in kinetic energy equal to loss in potential energy, சார் எங்கேயோ படிச்சிருக்கேன் சார், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. You should understand when to use this. You can use this only when you have a conservative force acting in your system. Okay? Super. So, இப்போ நம்ம முன்னாடி போலாம். So, let's derive the energy conservation using calculus. So எல்லாமே நான் ரெண்டு விதமா derive பண்றேன். So இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு I proved it. நிறைய பொசிஷன்ல the total mechanical energy is conserved. ஆனா இப்போ நம்ம we are going to derive it. We are going to derive the energy conservation using calculus. Are you all ready? ஆரம்பிக்கலாமா? Very good. Sandeep, yes, I will start, man. நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணிட்டே வரேன்யா. கண்டிப்பா I will come to 12th. இந்த மாதிரி நான் டே செஷன்ஸும் பிளான் பண்ண போறேன். அதாவது காலையிலேருந்தே நான் எடுக்க போறேன். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களோ இல்லையோ, I will just take the sessions so that உங்க எல்லாருக்குமே 10th 12th 11th பசங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்க. அதனால தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பா I teach you Sandeep, please wait. Okay? So பசங்களா, work energy theorem படி we know that the work done is equal to change in kinetic energy. இல்லையா? So the small work done is equal to change in kinetic energy. So can I say that? So the change in kinetic energy is equal to small work done is f dx. எல்லாருக்கும் ஓகேவா? Do you all agree? ஏன்னா work done வந்து என்னது? Work done is fx. So small work done is equal to f dot dx. இல்லையா? I hope all of you are aware of that. So dw is the differential work done, that is equal to dk, the change in kinetic energy. So the change in kinetic energy is equal to f dx. ஏன்னா dw can be written as f dx. I hope all of you are able to follow that. dw can be written as f dx. I hope there is no doubt over there. Yes. So shall we move forward? Great. So பசங்களா, இப்போ அடுத்ததா, when you have conservative system, when you have conservative forces acting in your system, இதனால தான் நான் படிச்சு சொன்னேன். டேய், இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாதான்டா பண்ண முடியும், இல்லைனா பண்ணாதீங்கடா, இல்லைனா தப்புடா. ஏன் நான் திருப்பி சொன்னேன்னா, because you see in the derivation, again, for a conservative force acting in a system, நல்லா கவனி, for a conservative force acting in a system, we know that நம்மளோட force is equal to minus dv by dx. இது நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தனா ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி கொடுத்தேன்ல, when I taught you conservative force என்னது? The work done by conservative force does not depend on the path. Examples of conservative force: gravitational force, spring force. And for conservative force, work done in a round trip is முட்டை. இதெல்லாம் நான் போன கிளாஸ்ல நேத்து சொல்லி கொடுத்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. I took a lecture yesterday, part 2. இது part 3. இனிமேல் வரப்போகுது part 4. ஸோ நான் ஒர்க் டன்னே இவ்வளோ நேரம் எடுக்கிறேன். யாருமே யூடியூப்ல ஒர்க் டன்னுக்கு மட்டுமே 8 hours 9 hours ஐ எம் டீச்சிங் யூ ஒரு சாப்டர். இல்லையா? லிட்டரலி 9 hours. ஏன்னா ஒவ்வொரு செஷனுமே ஐ எம் டேக்கிங் ஃபார் 1.5 hours 2 hours எடுக்கிறேன். அந்த மாதிரி 4 to 5 sessions I'm going to take. So 7-8 hours I have taken one chapter. So please utilize all this பசங்களா. எல்லாமே உங்களுக்காக. அதனால தான் லேட் ஆகுது. அதனால தான் போர்ஷன்ஸ் முடிக்க I take a lot of time, because what I do, I want to do it properly. Okay? So பசங்களா, இது வந்து நான் நேத்து சொல்லி கொடுத்தது. இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ வேலிட்னா, when you have conservative force இருக்கப்போ அந்த force can be found out by negative gradient of potential energy.
It is a negative gradient of potential energy. That is your force. So and the F நான் இங்க தூக்கி போட போறேன். So dk is equal to F க்கு பதிலா நான் இத தூக்கி போட போறேன். F க்கு பதிலா நான் இத தூக்கி போட போறேன். minus dv by dx into dx. So dx cancel ஆயிரும். மாசா வேற லெவலா. So dk is equal to minus dv. dk is equal to minus dv. Did you all like it? So இந்த minus dv நான் left hand side கொண்டு வர போறேன். So dk இந்த minus dv left hand side வந்துச்சுனா it will become plus dv is equal to 0. So dk plus dv is equal to 0. So d common எடுத்துக்கலாம். We'll have k plus v is equal to 0. So the derivative of kinetic energy plus potential energy is 0. That means k plus v is a constant. Super. Did you all like it? That means k plus v is a constant. Did you all love it? வேற லெவலா? ஏனா when derivative of something is 0 நீங்க படிச்சிருப்பீங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க 11th startingல உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்திருப்பாங்கல the derivative of something if it is 0 that means that something is a constant. If the derivative of something is 0 that means that something is a constant. So that something on the inside k plus v the potential energy plus kinetic energy is going to be a constant. That is what I have derived. That is what we call as conservation of mechanical energy when you have conservative forces acting in your system. Masa. So that is what I have done here. நான் எழுதுனதுதான் இங்கேயும் டைப் பண்ணிருக்காங்க. Please go through it. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா என்கிட்ட கேளுங்க. Otherwise we'll move forward. Okay? Did you all love it? Are you all happy? முன்னாடி போலாமா? Very good. Sai Akshay, Raihana, Srinidhi, Ashwin, super pa. Nikki, great job. So I hope all of you are clear. We shall now move forward, my dear boys and girls. இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணாம டப்பாவா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். So let's go ahead. Please try to solve it. Come on people, quick. நல்லா படிங்க. நல்லா question தெளிவா வாசித்து ஆன்சர் பண்ணுங்க. விஸ்வா, I will try my best to complete as much as I can. ஓகேவா? உங்களோட half yearly exam வரைக்கும் I will try to cover by October end. ஆனா you need to support me. நீங்கலாம் கிளாஸ்க்கு வந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏனா there's a lot of effort which goes in. இல்லையா? இதெல்லாம் நான் சும்மா I cannot directly come to class. I have to prepare the slides. I have to make a lot of effort choosing the right questions to make you understand. So அதனால கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க கிளாஸுக்கு அண்ட் ரெகுலரா நம்ம பார்ப்போம். அக்டோபர்ல தெரிக்க விட்டுடலாம் 11th standard மாசு பேட்ச். நீங்க எப்படி போர்டு எக்ஸாம் டைம்ல படிச்சீங்களோ அதோட பெட்டரா we will do it. Okay? Great. So பசங்களா, what is the answer for this question? எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, we can change it, we can correct it. Very good, Srinidhi. Srinidhi, you are absolutely right. Fantastic job. Absolutely correct. Good job. Very good. Nikki, you are right. Super. Vasant, very good Vasant. You are absolutely right. Raghavi, great job. எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் பசங்களா. விஸ்வா, great. Raihana, superb. Everybody is correct. So, according to the law of conservation of energy, which of the following statements are correct? Energy cannot be transformed from one to another. தப்பு. Energy can be transformed. Potential energy, kinetic energy மாறும். We have seen that. இல்லையா? Energy can be created or destroyed. தப்பு. Energy can never be created nor destroyed. It can only be transformed from one form to another. இல்லையா? The total energy before and after the transformation always remains a constant. The total energy before and after the transformation always remains a constant. Yes, that's the right answer. Okay? So the total energy before and after the transformation is different. Different tappu, it should be same. And we are looking at law of conservation of energy. Law of conservation of energy, buddy, idan correct. Answer is option C. Very good job, guys. Next one. Everybody try to do this. இது ஒரு நல்ல கேள்வி. இதெல்லாம் ரொம்ப ஜேஇ படிக்கிறவங்க. நிகமந்த் கேட்டார்ல, சார் ஜேஇ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். நீட்டுக்கு ஜேஇக்கு படிக்கிறவங்க, போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, ஸ்கூல் எக்ஸாம்ல நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கெல்லாம் இந்த கேள்வியை என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. ஏன்னா இட்ஸ் a very beautiful question. You will love it.
Please do it பசங்களா. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. I will give you more time. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you will feel happy. You will feel like you cracked something great. And yes, indeed you did. Okay. So for that you will get some confidence and you will get better. I want you to experience that. சரியா? So solve பண்ணுங்க. Harini, very good Harini. You are absolutely correct. Now try to solve this question. Everybody, I'll give you a few minutes time. So a particle of mass 0.1 kg is subjected to a force which varies with distance as shown in the figure. So force varying with distance is given in the figure. It starts its journey with distance from rest. So rest la 0 la inda aaramikkudu. That is at x equal to 0. The body starts from rest. Rest na initial velocity is 0. Initial velocity is 0 and it starts from position x equal to 0. அவங்க கேக்குறது what is the final velocity when the body comes to the position x equal to 12? What is the final velocity when the body comes to position x equal to 12? Very good. Hey, வேற level ya. Srinidhi, Raghavi, Monium, very good. Sai, Akshay, Nikki, you guys are epic. வேற level. Vasant, great job. All of you are correct. Great work. So பசங்களா இங்க நான் என்ன பண்ண போறேன்னா I am going to use work energy theorem. Work energy theorem என்ன சொல்லுது? The work done by the force is equal to the change in kinetic energy. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? Do you all remember? The work done by the force is equal to the change in kinetic energy. இல்லையா? அதான் work energy theorem. So work energy theorem யூஸ் பண்ண போறேன். So work done by the force எவ்வளோ? Work done by the force தான் the area under the graph. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்ல. The work done by the force தான் area under the graph. ஏன்னா we have a variable force here. எல்லாருக்கும் புரியுதா? ஏன் சார் variable force? ஏன்னா force ஓட வேல்யூ மாறுது பார். Force வந்து இனிஷியலா 0, அப்புறம் ஏறுது, அப்புறம் கான்ஸ்டன்ட், அப்புறம் குறையுது. So force is varying, it's changing. So when you have a variable force, the work done in a graph, how can you find out? You find out by area under the graph for fx graph. Fx graph கொடுத்திருந்தா the work done is area under the graph. Area under the graph எப்படி கண்டுபிடிப்ப? இது வந்து ஒரு regular figure. அவ்வளவு நீ மண்டைய உடைக்க தேவையில்லை. You don't have to use calculus. You don't have to use integration, differentiation. No need. You just use your 10th standard formula. Area of trapezium. Area of trapezium என்னது? Half height எவ்வளோ? Height 0 ல இருந்து 10 வரைக்கும். அப்ப height 10. Half height into area of trapezium is half h into sum of parallel sides. So sum of parallel sides எவ்வளோ? இது ஒரு parallel side, இது ஒரு parallel side. So இந்த parallel side வந்து 4 to 8, அப்ப 4. இந்த parallel side வந்து 0 to 12, அப்ப 12. So 4 plus 12. So the area of trapezium is 16 into 10, 160. 160 by 2, 80. So 80 joules is the work done. The work done by the force is 80 joules. So work done is equal to change in kinetic energy. That is equal to 80 joules. Change in kinetic energy is final kinetic energy minus initial kinetic energy. That is equal to 80. How? Because initial kinetic energy is 0. Because it starts from rest. Rest na U is 0. U is 0 na kinetic energy initial is equal to muttai. So half mv square is equal to 80. In the 2 அந்த பக்கம் போச்சுனா mv square is equal to 160. M எவ்வளோ? M வந்து 0.1 kg. M is equal to 0.1. So 0.1 into v square is equal to 160. So v square equal to 1600. So v square 1600 na v is equal to root of 1600, which is 40 meter per second. Did you like it? Was it good? பிடிச்சிருந்துச்சா? சந்தோஷமா? முன்னாடி போலாமா பசங்களா? Are you all happy with this? So shall I proceed forward? Are you guys clear? So முன்னாடி போலாமா? முன்னாடி போலானா chatல ஒரு fire ஒரு AD square போடுங்க. அதுக்கப்புறம் we'll continue. We'll move forward. Vishwa, very good Vishwa. You are also correct. Nishant, thank you so much Nishant. I am glad you are enjoying it. Very good. Superb. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's go forward. And we have the next concept, power. ஓகேவா? ஸோ இதுக்கு சொல்யூஷன்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த பிடிஎஃப் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா?
பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்புறம் பார்ட் 4 கூட நான் எடுப்பேன். எய்தர் மத்தியானம் இல்லை ஈவினிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றேன். சரியா? ஸோ யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் பசங்களா, நீங்க ரீப்ளே கூட பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ நீங்க லெக்சர் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேணா ரீப்ளே கூட கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம். ஏன்னா you have many more chapters for tomorrow, right? So be careful, plan your day, okay? You don't have to be here just to watch my lecture till the end. I hope all of you are aware. ஏன்னா நீங்க மற்ற சாப்டர்ஸும் படிக்கணும். ஓகே, ஆனா work energy power தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க you can stay and watch till the end. Okay? சூப்பர். ஸோ இதான் என் சொல்யூஷன். இந்த பிடிஎஃப்லாம் நான் ஷேர் பண்றேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. ஓகே, ஸோ அடுத்தது we have power. ஸோ பவர் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டரோட பேர் என்னது? ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இப்போ நம்ம ஒர்க் முடிச்சாச்சு, எனர்ஜி முடிச்சாச்சு, இப்போ நம்ம பவருக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ பவர் தான் நம்ம படிக்க போறோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெர்டிக்கல் சர்க்கிள். அடுத்த லெக்சர்ல அதான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். வெர்டிக்கல் சர்க்கிள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் we will study collision, conservation of momentum, அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ அடுத்த 2 லெக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினெட்லி எய்தர் யூ வாட்ச் லைவ் ஆர் யூ வாட்ச் இட் ரீப்ளே ஃபாஸ்டர். ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக டீச் பண்ணுவேன். சில பேருக்கு அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, கிரேட். ஸோ பவர் ஆஃப் அ பாடினா இது பவர் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க 10th படிச்சிருக்கீங்க இல்லையா? பவர் வந்து I have taught you in 10th standard when I took the chapter electricity. ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிசிட்டி சொல்லி கொடுக்குறப்போ I taught you power. What is power? Power is the rate at which you are doing work. The rate at which energy is being expended. இல்லையா? ஸோ எவ்வளோ சீக்கிரமா நீ பண்றியோ அதான் பவர். ஸோ இப்போ உங்க வீட்டில் ஒரு பெரிய மூட்டை இருக்கு. ஒரு பெரிய மூட்டையை நீ தூக்கிட்டு வந்து 10 நிமிஷத்துல வைக்கிற. நான் வந்து அதே மூட்டையை 2 நிமிஷத்துல வைக்கிறேன். ஸோ அப்போ யாருக்கு பவர் அதிகம்? எனக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா நீ பண்ண வேலையை நான் வந்து உன்னோட சீக்கிரமா பண்றேன். ஸோ நீ பண்ற வேலையை நான் வந்து உன்னோட சீக்கிரமா பண்றேன். ஸோ அப்போ என்னோட பவர் தான் அதிகம் இல்லையா? ஸோ பவர் இஸ் ஹவு குவிக்லி யூ கேன் டூ அ ஒர்க், ஹவு ஃபாஸ்ட் யூ கேன் டூ அ ஒர்க். அண்ட் இன் எலக்ட்ரிசிட்டி த வே வி ஸ்டடிட் இஸ் ஹவு மச் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் அ ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அதான் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படித்த பவர். ஆனா இங்க நம்ம படிக்கிற பவர் என்னது? ரேட் அட் விச் யூ கேன் டூ ஒர்க். ஸோ ரேட்னாலே யூ ஹேவ் டு டிவைட் பை டைம். ரேட்னாலே இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ பவர் இஸ் நத்திங் பட் delta W by delta T. Work done in a time interval. Work done divided by time interval. So that is your power. So what is average power? Average power is change in work. That how much work you have done in how much time. So how much work you have done, how much time. W by T, that is your average power. What is instantaneous power? Instantaneous power is like instantaneous speed. Or speedometer இருக்குல்ல, ஸ்பீடோமீட்டர் என்னது? ஸ்பீடோமீட்டர் will show you the instantaneous speed. இல்லையா? நீ பைக்ல ஓட்டுற, உன் ஸ்கூட்டர்ல 30 km/h, 31 km/h, 35 km/h அப்படின்னு காமிக்குதுல, அதெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஸோ அது போல பவருக்கும் we have instantaneous. அந்த மொமெண்ட்ல, அந்த நொடியில, அந்த செகண்ட்ல என்ன பவர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have this formula, instantaneous power. அதுக்கு தான் we use calculus. Whenever you talk about instantaneous speed, instantaneous acceleration, instantaneous power, you talk about instantaneous anything, you use calculus. அதனால தான் instantaneous படிக்கிறப்போ we come to 11th standard. 10thல இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. 10thல யாராச்சும் instantaneous கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா 11thல 12thல we use this very commonly. ஏன்னா 11th and 12th தான் நாங்க உங்களுக்கு calculus சொல்லி தரோம். calculus சொல்லி தந்தா தான் இது உனக்கு புரியும். புரியுதா? So instantaneous power is power at that instant. It is equal to differential work, small work done by that small time interval. சின்ன work, DW. D na ரொம்ப சின்ன, small differential work done in a differential time, சின்ன time interval. So அதான் instantaneous power. So W என்னது? W நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, W is F dot ds. Okay, so DW is what? The சின்ன work is nothing but force into the சின்ன displacement. சின்ன ஒர்க் என்னது? நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். சின்ன ஒர்க்னா கொஞ்சோண்டு நவுத்துனா நான் எவ்வளவு ஒர்க் பண்றேன் அதை நான் பார்க்கணும். So DW is the small work that is equal to force into the சின்ன displacement that I give. So F dot ds by dt is called as your power, instantaneous power. இப்போ ds by dt என்னது?
what is ds by dt, my dear boys and girls? Padisirkingla, displacement by time. Displacement by time is nothing but velocity. So force dot velocity is your instantaneous power. Where level ah? Your instantaneous power is force dot velocity. Force vector dot product. Dot product is scalar product. So F dot V na another. F dot V na, it is F V cos theta. Where theta is the angle between them. So the instantaneous power is nothing but the force vector dot your velocity vector. Dot product means it is scalar product. So scalar product na, mod F mod V cos theta. Magnitude of F, magnitude of V cos theta. Theta is the angle between force and velocity vector. I hope you understood the derivation. I hope all of you are happy with this. So முன்னாடி போலாமா? So எங்க ஆரம்பிச்சோம்? சும்மா ஒரு டப்பா டெஃபினிஷன்ல ஆரம்பிச்சு என்ன ஃபார்முலா வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? So power is defined as the rate at which body can do work. So how much work you do in how much time. So W by T, work done by time interval. That is your average power. Instantaneous power na dW by dt, differential work done by differential time interval. Okay, so dW by dt is your instantaneous power. dW I can write it as F dot ds. Okay, so F dot ds வந்து force vector dot product with ds, differential displacement. Okay va? So F vector dot ds vector by dt, அதான் நம்மளோட instantaneous power. இப்போ ds by dt பாத்தீனா, ds by dt பாத்தீனா, that is nothing but your velocity. ஏன்னா velocity is nothing but your displacement with respect to time. Your displacement with respect to time. இல்லையா? அதான் நம்மளோட velocity. So that is what I have written. Are you all clear? Very good. Pratisha, நான் திருப்பி ரெண்டாவது தடவை repeat பண்றேயா? I am repeating everything 2-3 times. Okay. It just appears that I am speaking fast, but I am actually going damn slow. Okay. I am repeating every slide literally 2-3 times. I hope all of you are noticing that. That's why it has been 1 hour since I started the session and we have completed only 16 slides. 16 slides in 1 hour. That's on average 4 slides a minute. Okay. So sorry, 4 minutes a slide. That's good. Okay. So முன்னாடி போலாமா? Great. Problems நான் ட்ரை பண்றேன் சால்வ் பண்ண. ஓகேவா? So maybe ஒரு லெக்சர் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன் உங்களோட NCERT ப்ராப்ளம்ஸ் so that நீங்க ஸ்கூல்ல போய் கலக்கிடலாம் நாளைக்கு உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாம். சரியா? So are you all happy with this? So shall I move forward, my dear boys and my dear girls? Superb. Okay, so இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. அடுத்து என்னது? What is the dimensional formula for power? So dimensional formula of power நாம எல்லாரும் கவனிக்கலாம். Please listen carefully. So total எவ்வளோ slides sir? Total I have இந்த லெக்சருக்கு ஒரு 35 slides. Okay, so இன்னும் ஒரு 10-15 ஸ்லைட் இருக்கு. So பொறுமையா கவனிங்க. We will complete it. Okay, ஏன்னா இந்த லெக்சர் முடிச்சாதான் நான் அடுத்த லெக்சர் போக முடியும். அடுத்த லெக்சர் I will schedule it at 3 o'clock or 4 o'clock. I will let you know whatever time it is. Okay, யாரெல்லாம் முடியுமோ வந்து பாருங்க. சரியா? So பசங்களா, what is the dimensional formula for power? So power வந்து it is force into velocity. இல்லையா? சும்மா dimensional formula கண்டுபிடிக்கிறப்போ ரொம்ப மண்டையை உடைக்காத. சார் F dot V சார் நீங்க தப்பா எழுதுறீங்க சார். ஓகே, F dot V தான் கரெக்ட். நான் இங்க dimensional formula தான் கண்டுபிடிக்கிறேன். So அதனால F into V ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? So F ஓட dimension என்னது? F ஓட dimension everybody should know. ml t power minus 2. F ஓட dimension வந்து ml t power minus 2. ஏன்னா force is equal to mass into acceleration. இல்லையா? So acceleration என்னது? Acceleration is velocity by time. இல்லையா? So mass வந்து m, velocity வந்து length, distance by time. And already கீழே ஒரு time இருக்கு. ஓகேவா? Velocity is distance by time. இல்லையா? Distance by time. அதான் velocity. So velocity is distance length by time t. And already ஒரு t இருக்கு. அதான் t square. So ml t power minus 2. அதான் force ஓட dimension. And velocity என்னது? Velocity is distance by time. So what will be the dimensional formula for power? It is ml square t power minus 3. வேற லெவலா? மாசா? போடு சாட்ல ஒரு AD square. Did you all like it? Are you all happy with this? So shall I move forward? Yes?
Everybody clear? So இதான் dimensional formula for your power, which I have derived it completely for you. I hope you guys have understood it. What is the unit of power? Unit of power is watt. Unit of power is watt, W-A-T-T. Or it can also be said as joules per second. ஏன்னா work done by time, work done by time, energy by time, work done by time, energy by time. அதான் joule per second. Joule is a unit of work, joule is a unit of energy. So work by time, joule per second. அதான் watts. Okay வா? அதான் watts. Or you can say erg per second. ஏன்னா erg is the unit of energy as well. CGS unit. Erg is the CGS unit of energy. So you can also say erg per second. Erg is nothing but unit of work done, unit of energy. Just like joules. Joules is the SI unit of work, energy. Erg is the CGS unit of your work and energy. Okay. What are the practical units? Practical units are kilowatt, megawatt, horsepower. Okay. Horsepower is HP பசங்களா. அது தப்பா போட்டிருக்கேன் PH னு. Please change it. Okay. So practical units நம்ம டே டு டே லைஃப்ல வாட் வந்து ரொம்ப சின்ன யூனிட். வாட் வச்சு நம்ம பேச முடியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நம்மளோட வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில் யூனிட்ஸ் கால்குலேட் பண்றப்போ உனக்கு பில் வரும்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை. ஓகே, 2 மாசத்துக்கு ஒரு தடவை உனக்கு வீட்ல பில் வரும்ல. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வரப்போ அவங்க யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸ் வந்து இட் இஸ் இன் கிலோவாட் ஹவர். ஒரு யூனிட்னா 1 கிலோவாட் ஹவர். So நம்ம practical லைஃப்க்கு, நம்ம டே டு டே லைஃப்க்கு we need to use bigger units. அதனால தான் we use kilowatt, megawatt and horsepower. horsepower வந்து காருக்கு சொல்லுவாங்க. காருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்க படத்துல தான் பார்த்திருப்பீங்க, Fast and the Furious. They'll talk about horsepower of the car. If the horsepower is very high, காரோட ஸ்பீட் பயங்கரமா இருக்கும், காரோட பவர் பயங்கரமா இருக்கும் இல்லையா? Exactly. சாய் மோகன், வணக்கம் சாய் மோகன், nice to have you here. Welcome to our channel. So இந்த மாதிரி மெகாவாட் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? மெகாவாட் வந்து you would have heard it in தமிழ்நாடு wind power project. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல டென்மார்க்ல இருந்து நிறைய பேர் வந்து விண்ட் மில்ஸை வைக்கிறாங்க. யாரெல்லாம் சவுத் இந்தியால இருந்து இருக்கீங்களோ, நம்ம தேனி மாவட்டத்துல there you would have seen lot of wind mills இல்லையா? ஸோ அந்த சவுத் ரீஜன், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி அந்த ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விண்ட் மில்ஸ் இருக்கும். ஏன்னா டென்மார்க்ல இருந்து they are coming and our government has tied up with a project for generating power. ஏன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அந்த பவர் வந்து they generate in megawatts, several megawatts they generate இல்லையா? ஸோ அதில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கிலோவாட், மெகாவாட், ஹார்ஸ் பவர் இதெல்லாம் நல்ல யூனிட்ஸ். ஓகேவா? வாட் இஸ் த வேரியஸ் ரிலேஷன்ஷிப்? இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலயும் கேள்விகள் வரலாம். ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் நீங்க மாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 watt is 1 joule per second or 10 to the power 7 erg. ஏன்னா 1 joule is 10 to the power 7 erg. 1 joule of energy is 10 to the power 7 ergs. 10 to the power 7 ergs of energy. ஓகேவா? ரெண்டுமே எனர்ஜி ஒரு யூனிட்ஸ், ரெண்டுமே ஒர்க் ஒரு யூனிட்ஸ் யூஸ் பண்ணலாம். 1 horsepower is 746 watts. 1 HP, 1 horsepower is 746 watts. 1 megawatt, mega na 10 power 6, kilo na 10 power 3, kilo na 10 power 3, mega na 10 power 6. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? நோட் பண்ணிக்கோ, முன்னாடி போலாமா? Very good. Superb. Yes, Srinidhi, you're right. South region, Nagarkoil, Theni, Kanyakumari, you will see a lot of windmills when you travel there. That's because Tamil Nadu government is generating electricity, producing more power to meet the needs of our population. And they tied up with Denmark. In Denmark, Germany, they are very good at renewable energy. Renewable energy na solar energy, அப்புறம் நம்மளோட wind energy, wave energy, இதெல்லாம் எங்க பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே it is very good in Denmark, it is very good in Germany. So our government ties up with them to partner and produce more power. Great. Super பா. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். I hope all of you enjoyed it பசங்களா. So இப்போ நம்ம போய் கேள்விகள் சால்வ் பண்ணலாம். I hope all of you are ready. ஆரம்பிக்கலாமா? Great. Important points. So ரெண்டு பேரு ஒரே ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா பண்ணாங்களோ அவங்க தான் நிறைய பவர் செலவழிக்கிறாங்க. ஓகேவா? அதான் நான் சொன்னேன்ல, நீனும் நானும் ஒரு 500 படி ஏறுறோம். We are carrying a load. நம்ம என்ன பண்றோம்? நீனும் நானும் ஒரு மூட்டையை தூக்கிட்டு 500 படி ஏறுறோம்.
யார் வந்து சீக்கிரமா ஏறாலோ அவங்க தான் நிறைய பவர் செலவழிக்கிறாங்க இல்லையா? நீ வந்து 1 ஹவர்ல ஏறுற, நான் வந்து half an hourல ஏறிட்டேன். ஸோ அப்ப என்னோட பவர் அதிகம் இல்லையா? ஸோ when two bodies are doing the same work, power is inversely proportional to time. ஓகேவா? ஏன்னா பவரோட ஃபார்முலா வந்து it is W by T. So if work done is same, இது வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா then power is inversely proportional to time. So யாரு கம்மி நேரத்துல பண்ணாங்களோ அவங்களோட பவர் அதிகம், யாரு கம்மி நேரத்துல பண்ணாங்களோ அவங்களோட பவர் அதிகம். So the body which performs the work in lesser time possesses more power. The body which performs the given work in lesser time will have more power. I hope all of you are clear. So power is equal to work by time. Okay va? So any unit of work by time will give you power. Okay, adan joules per second, erg per second, adala they are units of power. So power units enadhu joules per second. Ena work done is joules, time is second. Vera enna erg per second. Erg is unit of work done, unit of energy, or you can say watt. So idhula na units of power. Any unit of power multiplied by time will give you work or energy. Marakadinga. Any unit of power multiplied by time will give you work or energy. So adnalda watt into second is actually joules. Adnalda kilowatt into hour is actually energy unit. So நிறைய பேர் வந்து நான் 10th பசங்க கேட்டேன், டே கிலோவாட் ஹவர் என்னடா, எனர்ஜியா பவரா? சார் பவர் சார், பவர் சார், பவர் சார், எல்லாருமே பவர் தான் சொன்னானுங்க சாட் ஃபுல்லா. But that's wrong. Kilowatt is power. Kilowatt hour is energy. Kilowatt into hour, power into time. Kilowatt is power, hour is time. So power into time is energy. It is work done. So don't forget that. So any unit of power with multiplied with time will give you work or energy. It is not power. அதனால்தா kilowatt hour, watt day எல்லாமே it is a unit of energy, it is a unit of work. சரியா? So kilowatt hour வந்து தயவு செய்து யாரும் பவர்னு சொல்லாதீங்க, முட்டை மார்க் வாங்குவீங்க. Everybody makes that mistake. Kilowatt hour உன் வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுடா. உன் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பார்ப்பாங்களே 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்க வந்து உன் வீட்டில் ரீடிங் எடுப்பாங்க. அந்த ரீடிங் எடுக்கிறது it is units, how many units you have consumed. அந்த யூனிட்ஸ் வந்து it is kilowatt hour. So kilowatt hour is energy consumed. How much energy your house is consuming. புரியுதா? So kilowatt hour is energy consumed, not power. பவர்னா இது மட்டும்தான் பவர். So power into time is always energy. Power into time is always energy or work done. Okay va? Are you all clear? So kilowatt hour எப்படி ஜூல்ஸா மாத்துறது, அதை நான் 10thலயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? கிலோவாட் ஹவர் எப்படி ஜூல்ஸா மாத்துறது, அதை சின்ன வயசுலயே நீங்க 10th படிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். How do you convert? சார் கிலோவாட் வந்து 1000 வாட்ஸ் சார். கிலோவாட் வந்து 1000 வாட்ஸா? சூப்பரா, லட்டுவா, செமையா, டப்பா விஷயம். 1 ஹவர் எவ்வளோ சார்? 1 ஹவர் வந்து 3600 செகண்ட் சார். அவ்வளவுதான், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. So 3600000000 வாட் செகண்ட் இல்லையா? So வாட் செகண்ட் என்னது சார்? வாட்ஸ் வந்து ஜூல்ஸ் பர் செகண்ட் சார். ஏன்னா பவர் இஸ் work done by time. So power unit watt. Watt is joules per second. So அப்ப watt second is nothing but joules. So watt second is nothing but joules. So இதான் conversion from kilowatt hour to joules. So it is 3.6 into 10 to the power 6. It is 3.6 into 10 to the power 6 joules. Did you all like it? That is a conversion. I hope you will never forget it. Okay? முன்னாடி போலாமா? Great. So let's move forward பசங்களா.
important points. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் டீச் பண்ண போறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாட்ல கேளுங்க. I will try to help you out. So the slope of work time graph will give you the instantaneous power. So உனக்கு இந்த மாதிரி கிராஃப் இருந்துச்சுன்னா work y axisல x axisல டைம், work y axisல x axisல டைம், அந்த மாதிரி உனக்கு ஒரு கிராஃப் இருந்துச்சுன்னா the slope of this graph will give you the power. ஏன்னா ஸ்லோப் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல பசங்களா, நீங்க இந்நேரத்துக்கு 11th ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிச்சிருப்பீங்க. நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். அடுத்த வாரம் அதான் பிளான். ஹாப்பியா? அடுத்த வாரம் மேபி சண்டே மண்டே ஐ வில் டீச் யூ ஸ்ட்ரெயிட் லைன், கோனிக் செக்ஷன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே இந்த மாசம். ஸோ என்னோட வார்த்தையை நான் கீப் அப் பண்ண போறேன். திஸ் மந்த் ஐ எம் கோனா ஃபோக்கஸ் ஆன் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ I am expecting a lot of people to come and watch the sessions. So மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்க. அண்ட் என்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கோ அதை சொல்லுங்க, ஏன்னா அதான் ரெலவெண்டா இருக்கும் நான் டீச் பண்றதுக்கு. ஓகே, கிரேட். ஸோ பசங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. The slope of a straight line is dy by dx. இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்லோப் வந்து dy y ஆக்சிஸ்ல இருக்குது, y ஆக்சிஸ்ல இருக்குது w, x ஆக்சிஸ்ல இருக்குது டைம். So dw by dt is what? அட ஆமா சார், dw by dt தான் பவர் சார். என்ன பவர்? இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் தான் small work done by small time interval. So instantaneous power is given by the slope of your graph. Masa, வேற லெவலா? Did you all like it? Everybody happy? So இதான் work time graph. இந்த மாதிரி work time graph, curve na graph னு அர்த்தம். Curve na graph. So when you have a work time curve, work time graph, then you can find the instantaneous power by the slope of the graph. By the slope of the graph. Okay? Very good. So what is work done? Work done is, so we have P is equal to dw by dt. So I can say dw is equal to p dt. So when you have power and time graph, when you have power and time graph, the area under power and time graph will give you work done. The area under power and time graph will give you work done. So இதே போல உனக்கு power and time graph இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி time you have power, இந்த மாதிரி ஒரு graph இருந்துச்சுன்னா, the area under the graph, the area under this graph will give you the work done. The area under this graph will be the work done. புரியுதா? So power time graph இருந்தா area under graph is work done. ஏன்னா மல்டிப்ளை ஆகுது, ஏன்னா work வந்து it is p dt. so இந்த மாதிரி மல்டிப்ளை ஆச்சுன்னா ஏரியான்னு அர்த்தம். so இதை இன்டகிரேட் பண்ணா I have to find the area under graph. that will give me work done. so work done is area under graph. ஆனா இங்க power வந்து it is divided dw by dt. so இங்க வந்து it is slope of the work time graph. dw by dt na slope of the work time graph. ஆனா இங்க dw is p dt. so if I want total work, the total work is area under the power time graph. Super. Okay, I hope all of you are able to follow. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பசங்களா? முன்னாடி போலாமா? சந்தோஷமா? எல்லாரும் ஹாப்பியா? Yes. Any doubts, any questions, please feel free to ask. Otherwise, we'll move forward. Very good. Super, yeah. So, முன்னாடி போலாம். இதை சொல்லியாச்சு. அடுத்தது, yeah, try to solve this. Any questions தான்? Everybody please try to complete this பசங்களா. டப்புன்னு ஆன்சர் பண்ணுங்க எல்லா கேள்வியும் பாப்போம்.
Are you all done? Very good. Nikki, you're absolutely right. Dead short, instantaneous power na power at that instant. It is dw by dt. எப்படி instantaneous speed பார்க்கறல உன் பைக்ல நீ ஓட்டுறப்போ உன் பைக்ல ஸ்பீடோமீட்டர்ல காமிக்குதுல அது வந்து instantaneous speed. The speed at that instant. And my power at an instant is going to be given as dw by dt. Differential work by differential time. Okay. So what is the answer for this KLV Pasangala? The answer is 4 by 3. All those who said 4 by 3, you are absolutely right. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாஸ் and they're running up the same staircase. So ரெண்டு பேரும் ஒரே ஒர்க் பண்ணுவாங்களா? ரெண்டு பேருமே ஒரே ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே வெயிட், ரெண்டு பேருமே ஒரே படிக்கட்டுல ஓடுறாங்க. ஓகேவா? So ரெண்டு பேருமே ஒரே வெயிட், ரெண்டு பேருமே ஒரே படிக்கட்டுல ஓடுறாங்க. So அவங்க ரெண்டு பேரும் பண்ற ஒர்க் வந்து சேம். So அப்ப power is work done by time. So first man oda power வந்து work by time, second man oda power வந்து அதே work done by time. So இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ எவ்வளோ? P1 by P2. So P1 by P2 வந்து W by 15 divided by W by 20. So answer வந்து 20 by 15 இருக்கும், which will be 4 by 3. I hope all of you liked it. Are you all clear? ஏன்னா அபிராமி, we want to find out the total work done na அப்படிதான் பண்ணும். ஓகேவா? அபிராமி is asking, sir, why are we integrating to find the area? ஏன்னா see, சின்ன work done வந்து it is power into dt. சரியா? So இப்ப power time graph கொடுத்தனா, if I give you power time graph அபிராமி, இப்படி ஒரு graph கொடுக்குறேன்னா இந்த p dt வந்து சின்ன work done. So இதான் நம்ம p ன்னு வச்சுக்கேன். P into dt வந்து இந்த சின்ன ஸ்ட்ரிப், இந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஏரியா தான் p dt. ஓகே, p dt is the area of this சின்ன ஸ்ட்ரிப். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா எடுத்து நான் மொத்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா எடுத்து நான் மொத்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதை பண்றதுக்கு we integrate. That is basically your calculus. That is basically your integration. ஓகேவா? சோ இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணினா you have to integrate. That will give you the total work done. So total work done is the integral of p dt from starting to ending. So time initial to time final. ஓகே மாசா இப்போ புரியுதா? சோ அதனால தான் we integrate. இதெல்லாம் calculusல நீங்க படிப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க motion in 1D முடிச்சிட்டீங்க, motion in 2D முடிச்சிட்டீங்க. அதெல்லாம் நீங்க இத கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஓகே? So I hope you enjoyed it. The answer is 4 by 3. Harini, Vashant, Abhirami, Raghavi, Srinidhi, very good. All of you are right. Rayhana, superb. So next question. Everybody, please try to solve it. Quick, 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 quick. Are you all done? A lift is designed to carry 4,000 kg through 10 floors of building, averaging 6 meters per floor in 10 seconds. Okay. So work done now is stored as potential energy. Work done by the external force is only stored as potential energy, which is mgh. So m எவ்வளோ? m 4,000 kg. G எவ்வளோ? G is 9.8. H எவ்வளோ? Height is 10 floors. Each floor is 10 meters. Okay. So height is 10 floors. Each floor is 6 meters. So height is 60 meters. So that is your work done. That is your work done. Ilya. So power என்னது? Power is work done by time. So it is going to be 4,000 into 9.8 into 60 by time. How much time is taking? It's taking 10 seconds.
So இதான் உன்னோட work done in watts. ஏன்னா this work done is in joules. இல்லையா? So the work done is in joules. Are you all clear? So joules divided by 10 seconds. So joules divided by 10 seconds will give you watts. Okay, wow. So idan nammoda answer in watts, but they want in horsepower. They want in horsepower. So we know that 1 horsepower is equal to 746 watts. Illaya? So you have to divide by 746 to get the answer. You have to divide by 745, 746 to get the answer. Are you all clear? Everybody happy with this? So munadi polama pasangala. Yup. Very good, very good. Super, yeah. So avladhaan. So ipa in the value, if you divide by 746, you can get the answer. Please let me know. Everybody, tapu nu solunga. Nikki says option C. Matravanga purida. Ellarum chat la solunga pa. Are you all getting the answer? So I hope you can do the calculation. Calculation is not that difficult. Okay. So what is the value going to be? The value is going to be 4,000 into 9.8 into 6 divided by 746. So that is going to be your power in horsepower. So please let me know. Either divide panni soningina, you will get the correct answer. So I hope you all will finish it. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, நீங்க முடிச்சிடலாம் பசங்களா. So answer is option B. It is 315.28. It is 315.28. It is not C. Okay, நீங்களே divide பண்ணி பாருங்க. Use your calculator if you want, but examல you cannot use calculator. You have to do it on your own. examல நீங்க calculatorலாம் யூஸ் பண்ண முடியாது, நீங்களே தான் பண்ணணும். ஓகேவா? So what do we have? 4,000 into 9.8 into 6 அப்புறம் divided by 746. So 315.28 கரெக்டா வருது. So you will get exactly 315.28. I hope all of you got the same as mine. Okay, so answer is B. It is not C. Okay, so munadi pola அடுத்த கேள்வி. Please try to solve it. Everybody, quick. So what is power? Power is equal to work done by time. Power is equal to work done by time. So work done is force into displacement by time. So force எவ்வளோ? Force தான் இது, displacement தான் இது. So F dot S. So F dot S பண்ணா 2 into 3, 6. 2 into 3 is 6. 3 into 4 is 12. And 4 into 5 is 20. Divided by time taken எவ்வளோ? Time taken is 4 seconds. So that is your power. So power is work by time. Work தான் force dot displacement. F dot S. So F கொடுத்துதான் S கொடுத்துதான். So dot product ரொம்ப easy. I cap multiply பண்ணு, J cap multiply பண்ணு, K cap multiply பண்ணு, எல்லாத்தையும் add பண்ணு. எல்லாத்தையும் add பண்ணிட்டு divided by time. Divided by time is 4. So you'll get what? 38 by 4. 38 by 4 is 9.5. So 9.5 watts is the answer. So this is your answer. Ilya? Are you all clear? Everybody happy? Super ba. Very good. Yes, Srinidhi, you are right. Nikki, very well done. What about others? Did you all get it? Ellarku purida? So that's about it, I guess. Hey, avaldha ya 30 slides da. Okay. So correcta ஒரு 1 hour 20 minutes you have done it. So பசங்களா போய் நீங்க மற்ற சாப்டர்ஸ் படிங்க. நான் அடுத்த லெக்சர்ல உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் லெக்சர் will be around afternoon, late afternoon, 4 o'clock, 3 o'clock அந்த மாதிரி. I will let you know the exact timing. Okay, so நீங்க போய் படிங்க. I will create the session and I will inform you in Telegram group. And யாரெல்லாம் நம்ம Telegram group சேரலையோ மறக்காம நம்ம Telegram group join பண்ணிருங்க. இதான் நம்ம Telegram group ஓட QR code. இல்லாட்டி you can use this link to join the Telegram group. Okay, and if you are new to the channel, make sure you subscribe, make sure you share it to your friends, ask them to watch these sessions. I hope this was useful for you. If you enjoyed it,
மறக்காம நம்ம லைக் பட்டன் அடிச்சுட்டு போயிருங்க. And if you really loved it, leave a comment and maybe that will motivate your teachers, keep us excited for the next one. Okay? Thank you so much, boys and girls. அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஸோ அடுத்தது லெக்சர் 4 அப்புறம் லெக்சர் 5. இன்னும் 2 லெக்சர் நான் எடுக்க போறேன். ஏன்னா இன்னும் பெரிய சாப்டர். I have to do vertical circle, I have to do collision, I have to do inelastic collision, elastic collision, coefficient of restitution. எல்லாமே படிக்கணும் இல்லையா? ஸோ நிறையா இருக்கு. ஸோ ப்ளீஸ் மறக்காம வாங்க. இன்னும் 2 லெக்சர் ஐ வில் டீச் யூ, ஒன் இன் தி ஆஃப்டர்நூன், ஒன் இன் தி நைட். ஓகே? அண்ட் இதே போல நீங்கள் இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நம்ம இதே போல எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணலாம். ஓகே? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பபாய். See you in the next one.